என்ன பிரியா, ஆளே மாறிட்ட. அழாத பிரியா. இப்போ உனக்கு என்ன, இன்ஸ்டியூஷன் படிக்க 3 லட்ச ரூபா வேணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன். என்றைக்குமே என் லைஃப்பில் நான் ஆசைப்படுறது எதுவுமே நடந்ததே கிடையாது. எப்படியாச்சும் இந்த கோர்ஸ் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் என் குடும்ப கஷ்டத்தெல்லாம் போக்கி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலான்னு பார்த்தா நடக்காது போல. எல்லாமே போச்சு. என்ன போச்சு? அதெல்லாம் ஒன்றும் போல. இங்கே பாரு, நான் இருக்கேன். வாழ்க்கையில் உனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, உனக்கு சப்போர்ட்டாக எப்பவும் நான் இருப்பேன். நீ எதை பற்றி யோசிக்க மாதிரி இன்ஸ்டியூஷனுக்கு அப்ளை பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. என் லைஃப்பை உன் லைஃபாக நினச்சி எல்லா விஷயத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். சரி, அல்லாத. நீ நினச்ச மாதிரியே ஒரு நல்ல பொசிஷன் போயிட்ட. உன்னை அந்த நிலைமையில பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அப்புறம் எப்போ நம்ம லவ் மேட்ரு வீட்டில் சொல்லுவோம்? லவ் மேட்ரா? ஆமாம், 8 மாதத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. பட் நீ தான் இப்போ வேணாம், நான் எய்மில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். இப்போ தான் ஆகிட்டல்ல. உனக்கு நான் கேட்குதா? கரெக்ட். அப்போ நான் அந்த சுச்சுவேஷன் இருந்தேன், ஓகே சொன்னேன். ஆனா இப்போ உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. புரியல. புடி. கல்யாணமா? எஸ், எனக்கும் என் கம்பெனி மேனேஜருக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா யோசி சூர்யா. உன் ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு ஈக்குவலான பார்ட்னரா சூஸ் பண்ணாதானே எனக்கு கரெக்டா இருக்கும். எனக்கு புரியுது, நீ எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்க, நிறைய சப்போர்ட் பண்ணிருக்க. ஆனா அந்த கேவலமான சிம்பத்திக்காக என் லைஃபை நான் இழக்க விரும்பல. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன லாபம்? வாழ்க்கை ஃபுல்லா கூட சேர்ந்து கஷ்டப்பட சொல்றேன். காசு தான் முக்கியமா? ஆமாடா, எனக்கு காசு தான் முக்கியம். என்ன பண்ண போற? நீ என்ன கெட்டவளாவே நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. எனக்கு அன்பை விட காசு தான் முக்கியம். ஏ சூர்யா, ஆளே மாறிட்ட. அதெல்லாம் விடு. நீ ஏன் எப்படி இருக்க? என்னாச்சு? பெரிய தப்பு பண்ணிட்டேன் சூர்யா. வாழ்க்கையில் அன்பை விட காசு தான் ரொம்ப முக்கியம்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவன் என்னை விட பணக்காரியா ஒருத்திய தேடி போயிட்டான். நீ போனதுக்கப்புறம் வாழ்க்கையை போச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இனிமேல் தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு. எல்லா படத்துலையும் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றுறதுக்கு ஒரு பொண்ணு வருவாங்கல்ல, அப்படிதான் வந்தான் என் கவி. அவள் ஒன்றும் பணக்காரியெல்லாம் இல்லை, அவளோட அன்பும் துணையும் மட்டும்தான் என்னை இந்த நிலைமைக்கு வர வைக்க காரணம். சூர்யா, என்ன மன்னிச்சிரு சூர்யா. உன்னை மன்னிக்க நான் யாரு? ஆனால் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க, இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும், மற்றெல்லாம் தானாக நம்மளை தேடி வரும். அன்பு. அன்பு தான் எல்லாமே.